கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம பாகவதத்தில் முதல் 2 ஸ்லோகங்களை பார்த்தோம், அதனுடைய பாஷ்யத்தை. அதனுடைய தொடர்ச்சியை இப்போ நம்ம பார்க்கலாம். அப்போ மகாமுனிக்கிருத்தே அப்படின்னு வருது ஸ்லோகத்தில். மகாமுனிக்கிருத்தே அத்திர ஸ்ரீமத் பாகவதே நிர்மத்சராணாம் சதாம் புரோஜித கைத்தவக பரமோ தர்மக அப்படின்னு சொல்கிறது ஸ்லோகம். அப்போ இதில் என்ன சொல்கிறது? முனி புங்கவரால் செய்யப்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் பொறாம நீங்கின சாதுக்களுக்கு, அதாவது நிர்மத்சராணாம் சதாம், ஒருத்தர் தன்னை சாதுவாக அறிவிச்சுக்கிறார்னா அவர்கிட்ட கிளேசம், ஆச்சரியம், மதம் இது எதுவுமே இருக்கப்படாது, குரோதம் எதுவுமே இருக்கக்கூடாது. சாதுக்கள்ட்டு எல்லாரும் அந்த வேஷத்தை தரிச்சிக்கலாம், அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலாம். ஆனால் உண்மையான சாதுவாகப்பட்டவன் யார்? கிளேசத்தையும் குரோதத்தையும் அறவே இல்லாமல் ஆக்கினவன் தான் அந்த சாதுன்ற பெயர். அப்போ பொறாம நீங்கின சாதுக்களுக்கு புரோஜித கைத்தவக பரமோ தர்மக, அந்த கபட்டம் முற்றிலும் நீங்கி வசதியான தர்மம் இருக்குது. இங்கு அழியாததாயும் சிறந்த மங்களத்தை தரக்கூடியதாயும் சிவதம், சிவம்னாலே மங்களம்ன்ற வார்த்தை, சிவதம் தாபத்ரயோன் மூலனம், அதை தருவதாயும் தாபத்ரயங்களை வேரோட களையறதானியும் இருக்கிற வஸ்து தான் அறிய வேண்டிய வஸ்துவாக இருக்குது. வஸ்து வேத்தியம் அத்திர கிருதிபிகி சுஸ்ருஷுபிகின்னு வருது. அதாவது இங்கே புண்ணியம் செஞ்சவாளையும் செய்யாத புண்ணியம் செஞ்சவாதான் பாகவதத்தை சிரவணம் செய்யணும் அப்படின்னு ஒரு இச்சையை அவளுக்கு உண்டானும். சத்திய தக்ஷண ஹிருதி ஈஸ்வரக, அவளுடைய ஹிருதயமாகப்பட்டது பகவான் அசையாமல் அந்த இடத்துல நிறுத்தப்படுறான். கிம் வா பரக, கிம்னா கேள்வி என்ன, அதாவது மற்றவைகளால் அப்படிப்பட்டவாளுக்கு ஆக வேண்டியது என்ன இருக்குது? இது இருக்கும் பொழுது அவள் கையில் இந்த அமிர்தம் கிடைச்ச பிறகு அவள் மித்தத்துக்கு ஏன் ஆசைப்பட போகிறா அப்படின்னு அந்த ஸ்லோகம் கேட்குறது. அப்போ புயல் உள்ள ரசிகர்களே, நுட்பம் அறிஞ்சவாளே, வேதமான அந்த கற்பக விரக்ஷத்தில் சுகர்கிட்ட சேர்ந்த பின்ன சுகருடைய முகத்திலேருந்து நழுவிதமான அந்த அமிர்தத்தை பழரசத்தை மேலும் மேலும் உயிருள்ளவரை பருகுங்கன்னு முடியறது. அந்த அனிமிஷரான பகவான் நித்தியவாசம் செய்கிற க்ஷேத்திரமான நைமிசாரண்யத்தில் சௌனகாதி முகரிஷிகளும் ஸ்வர்காதிவாசிகளும் விரும்பத்தக்கன லோகத்துக்காக 1000 ஆண்டுகள் சத்திரயாகம் பண்ணுறான். அதாவது இன்னும் மேலான லோகம், இன்னும் மேலான லோகம்னுட்டு முனி புங்கவர்கள் அவளுடைய நிலையை ஒசத்திக்கிறதுக்காக அங்கே அந்த இடத்துல யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல? நைமிசாரண்யத்தில். அப்போ அனிமிஷரான பகவான் நித்தியவாசம் செய்கிற க்ஷேத்திரமாக இருக்குது அந்த இடம். ஒரு சமயம் காலையில் ஹோமம் செஞ்சு ஆராதனையை முடிச்சுட்டு அந்த முனிவர்கள் மரியாதை செய்யப்பட்டு ஆசனத்தில் அமர்ந்திருந்த சுதரை பார்த்து ஆத்திரவோட பின்வருமாறு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ ரிஷிகள் சொல்கிறாங்க, பாபம் இல்லாதவரே, உம்மால புராணங்களும் தர்மசாஸ்திரங்களும் எது உண்டோ அவைகள் அத்தியாயனம் நன்னா பண்ணப்பட்டிருக்கு, பிறர்க்கு ஓதப்பட்டும் இருக்குது, இதை நாங்கள் தெரிஞ்சுன்னு இருக்கோம். அப்படிப்பட்ட சுத்தரே, மனதிற்கு இனியவரே, இந்த வார்த்தை எல்லாராலையும் பெற்றுக்க முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு மனசுக்கு நம்மளால் ஸ்லாகியமாக நடந்துக்க முடியும், அதே நம்மளுடைய நடத்தை இன்னொருத்தருக்கு ஹிதமானதாக இருக்காது. ஆனால் சுத்தர் பௌராணிக்கர் அப்படி கிடையாது. அவர் அவருடைய செய்கையில் நம்மளால் களங்கமோ குற்றமோ கபட்டமோ கல்மிஷமோ காணவே முடியாது. அதனால தான் அவரை மனதிற்கு இனியவரேன்னு அழைக்கிறார் அந்த ரிஷிகள். வேதத்தில் உணர்ந்த வாழில் சிறந்தவரான பகவான் பாதராயணரும் பரத்தையும் அபரத்தையும் உணர்ந்த மற்ற முனிவர்களும் எதையெல்லாம் அறிவாளோ அதையெல்லாம் அவர்களுடைய அருளாசியின்படி நீங்களும் அறிஞ்சின்றிருக்கீர். குருமார்கள் ரொம்ப ரகசியமான விஷயத்தையும் பிரியமான சிஷ்யருக்கு உபதேசிக்கிறவா இல்லையா? அதாவது இது எவ்வளோ பெரிய விஷயம் நாங்கள் கேட்குறோம்னு நீங்கள் நினச்சிக்கப்படாதுன்ற பவ்யத்தோடு அந்த ரிஷிகள் ஆரம்பிக்கிறான். ஏன்னா இது அவ்வளவு வசதியான விஷயம், ரகசியமான விஷயம், அதை எங்களுக்கு சொல்லணும்னு அவள் முற்படுறான். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.